குட்டி கதைகள். முதியோர் இல்லம். கருணை இல்லம் என்ற முதியோர் இல்லத்தில் அன்று காலை பிரார்த்தனையை முடித்த பின்பு அங்கு வாழ்ந்து வரும் அனைத்து வயதானவர்களும் காலை உணவை உண்பதற்காக கிளம்பினார்கள். அறுசுவைகளும் நிரம்பிய வகை வகையான உணவுகள் அவர்களுக்கு பரிமாறப்பட்டன. கருணை இல்லத்தில் பெயருக்கு ஏற்றாற்போல் அங்கு வாழும் அனைத்து முதியவர்களும் அன்பாகவும் அக்கறையாகவும் பராமரிக்கப்பட்டார்கள். அங்கு அவர்கள் எந்த குறையுமே இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். என்னதான் வசதிகளோடு வாழ்ந்தாலும் அங்கு வாழும் பார்வதி அம்மாவின் மனமோ எதையோ தேடிக்கொண்டே இருந்தது. எப்பொழுதும் அவர் எதையோ சிந்தித்துக் கொண்டே இருப்பார். ஏனையவர்களோடு சகஜமாக பேச மாட்டார். எப்போதும் தனியாகவே உட்கார்ந்திருப்பார். எப்பொழுதும் அவரது முகத்தில் ஓர் ஏக்கம் மழையோடிக்கொண்டே இருக்கும். மாலை வேளைகளில் கருணை இல்லத்தில் வாழும் அனைத்து வயதானவர்களும் ஒன்றாக கூடி பேசி மகிழ்வார்கள். பார்வதி அம்மாவும் அவர்களோடு சேர்ந்து பேசினாலும் அவரது கண்கள் கருணை இல்ல வாசலை நோக்கி எதையோ எதிர்பார்த்த வண்ணமே இருக்கும். நாட்களும் உருண்டோடின. அன்று பார்வதி அம்மாவின் தேடல் நிறைந்த கண்கள் வழக்கத்தை விட அதிகமாக வாசலையே நோக்கிக் கொண்டிருந்தன. வாகன சத்தங்கள் கேட்கும் போதெல்லாம் ஓடிச் சென்று வீதியையே பார்த்து கொண்டிருந்தார். காரணம், அன்று அவரது பேரன் ராமின் பிறந்த நாள். வழக்கமாக பார்வதி அம்மா அவரது வீட்டில் இருந்தபோது ராம் தனது ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் தனது பாட்டியிடம்தான் முதலில் ஆசீர்வாதம் வாங்குவான். ஆனால் அவனை பிரிந்த பின்பு கொண்டாடப்படும் முதல் பிறந்த நாள் இது என்பதால் பார்வதி அம்மாவின் ஏக்கம் அன்று கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அவர் காலையிலிருந்து இல்லத்திற்கும் வாயிலுக்கும் ஓட்டமும் நடையுமாக அலைந்து கொண்டிருந்தார். மாலை நேரமாகி பொழுதும் சாயத் தொடங்கியது. பார்வதி அம்மாவின் முகத்தில் சோகம் குடிகொள்ளத் தொடங்கியது. அவர் கவலையால் மனம் சோர்ந்து அங்கிருந்த இருக்கை ஒன்றில் உட்கார்ந்தார். அப்போது பாட்டி என்று யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தார் பார்வதி அம்மா. அவர் கண்களை அவராலேயே நம்ப முடியவில்லை. அவர் கண்முன்னே அவரது பேரன் நின்று கொண்டிருந்தான். அவனை கண்டதும் பாட்டியின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவர் ராமை கட்டி அணைத்துக் கொண்டார். ராமோ, இன்று எனது பிறந்த நாள், என்னை ஆசீர்வதியுங்கள் பாட்டி என்றான். பார்வதி அம்மாவும், இந்த பாட்டியின் ஆசீர்வாதம் எப்பவுமே உன் கூடவேதான் இருக்கும் என்று கண்களில் நீர் பனிக்க கூறினர். அப்போது ராம், பாட்டி, எப்போது நீங்கள் வீட்டுக்கு வருவீர்கள்? எப்போது எனக்கு உணவு ஊட்டுவீர்கள் என்று ஏக்கத்தோடு கேட்டான். உடனே அவனது தாயாரும், ராம், அம்மாவும் அப்பாவும் தினமும் வேலைக்கு செல்கின்றோம். பாட்டியோ வயதானவர், அதனால் அவரை கவனிக்க வீட்டில் யாருமே இல்லை. பாட்டி கருணை இல்லத்தில் இருப்பதுதான் அவருக்கு நல்லது என்று கூறினர். அதற்கு ராம், அம்மா, வேலைக்கு சென்றால் பாட்டியை கவனிக்க முடியாதா என்று கவலையாக கேட்டான். அதற்கு அவன் தாயாரும், ஆமாம்டா செல்லம், சரி நேரமாகிறது, வா கிளம்பலாம் என்றார். உடனே ராம்
கருணை இல்ல நிர்வாகியிடம் ஓடிச் சென்று, தாத்தா தாத்தா, எனது பாட்டியை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அத்துடன் நான் வளர்ந்து பெரியவனாகி வேலைக்கு போகும்போது எனது அம்மாவையும் அப்பாவையும் இங்கேதான் விட்டு செல்லுவேன். அவர்களையும் நீங்கள் தான் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் தாத்தா என்று கூறினான். அதை கேட்ட அவனது பெற்றோருக்கு அவர்களது கன்னத்தில் யாரோ பலர் என ஓங்கி அறைந்ததை போன்றிருந்தது. உடனே அவர்கள் பார்வதி அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு மறுநாளே அவரை வீட்டுக்கு அழைத்துச் சென்றனர். குழந்தைகளே, இந்த குட்டி கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? சிறுவயதிலிருந்து நம்மை போற்றி வளர்த்த நமது பெற்றோருக்கு நாம் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். நமது பெற்றோரை காக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரினதும் கடமையாகும்.